ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டு கடை சுண்டல் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம். சும்மா தனியாத்தூள், குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுண்டல்லே போட்டிருக்கோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மசிச்சு போடணும். சுண்டல் நம்ம மசிச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட் மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கப்பில் எடுத்து போட்டு மேலே கொஞ்சமாக கேரட்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரெடி பண்ண பூரியை மேலே போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, கடையில் போய் வாங்கின மாதிரி. சூப்பரான டேஸ்டான சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.